நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தலையை பீத்து கொண்டு ஓட்டம் பிடித்த தவேகா தொண்டர்கள் மொத்தமாக சொதப்பிய விஜய் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அந்த வீடியோவை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் காரி துப்புறாங்க. சோ அப்பேற்பட்ட வீடியோவை நீங்களும் பாருங்க. அங்கிருந்து விஜய் அவர்கள் சொதப்பின விஷயத்தை மொத்தமா நம்ம பார்க்கலாம். வீடியோவை பாத்தீங்களா? அந்த வீடியோ மட்டும் போதாதுங்க, நம்ம பேசுறதுக்கு இந்த 2 போட்டோவும் தேவைங்க. இந்த 2 போட்டோவையும் நீங்க பாருங்க. இந்த போட்டோ சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? நபார் பொதுக்கூட்ட அரங்குக்கு யாரு வரணும், யாரு வரக்கூடாது, நாம பொதுக்கூட்ட மேடைக்கு வருகின்ற தொண்டர்களை எப்படி அனுமதிக்கணும், எப்படி அனுமதிக்க கூடாது, தொண்டர்கள் வருகின்ற போது எதை எத்தாரணும், எதை எத்தாரக்கூடாது, தொண்டர்களுக்கும் சரி கட்சி நிர்வாகிகளுக்கும் சரி நம்ம என்ன அறிவுறுத்திருக்கிறோம், அந்த அறிவுறுத்தல ஒருபோதும் நாம சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. ஆனா கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். கட்சி நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுவான். அப்பதான் பாண்டிச்சேரியிலும் தனக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். ஆனா நமக்கு என்ன முக்கியம்னு கேட்டீங்கன்னா, வந்து இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், அவனுடைய உயிர் தான் முக்கியம். இப்போ விஜய பார்க்கின்ற ஆர்வத்துல அவன் அடிச்சு புடிச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் எகிரி குதிச்சு உள்ள வருவான். நம்ம QR கோடு கொடுத்துருக்கிறோம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ண பிறகு உள்ள அனுப்புவோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் லேட்டா போனாரு. ஆனா இங்க ஒரு 2 மணி நேரம் லேட்டா பேசினா ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வர்றவங்கள பரிபூர்ணமாக சோதித்து QR கோடு வச்சிருக்கானா பாரு, அப்படின்னா உள்ள அனுப்பு, இல்லைன்னா அனுப்பாத அப்படின்னு காவல்துறை பெண் உயர் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிரீப் கொடுத்துட்டாங்க. எவன் உள்ள போனோம், எவன் உள்ள போக கூடாது என்ற விஷயம் எல்லாம் அங்க இருக்கின்ற காவல்துறைக்கு அறிவுறுத்தி விட்டார்கள். ஏன்னா அது ஒரு சின்ன மாநிலம். இந்த சின்ன மாநிலத்திலே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கலனா, அதுக்கப்புறம் நம்முடைய உள்துறை அமைச்சருக்காரு பாருங்க அமித்ஷா, அவரை வந்து பாத்தீங்கன்னா திமுக காரன் வச்சு செய்வான். ஏன்னா காவல்துறை கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல மெச்சூரிட்டியா நடந்துங்கப்பா. வந்திருக்கவன் அத்தனை பேரும் மொட்டை பையன் தான். மிஞ்சி போனா 17 இருந்து 20 வயசுக்குள்ளதான் இருக்கிறவன். அவன் விஜய பாக்குறதுக்கு என்ன ரூபத்துல வேணாலும் வருவான். தயவு செய்து கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. இப்படி தரவா செக் பண்ணதுனாலதான் மயிலாடுதுறையோ இல்ல சிவகங்கையிலோ இருந்து ஒரு ஆளு லைசன்ஸ் உள்ள துப்பாக்கியுடன் வந்துட்டான். கேட்டா நான் ஒருத்தருடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் PSO அப்படின்னு சொல்றாரு. யாரியா நீ? அந்த ஆள் யாரியா? நீ யாருன்னு தெரியல, அந்த ஆள் யாருன்னு தெரியல. இவ்வளவு கூட்டம் கூடுது, இந்த கூட்டத்துல நீ துப்பாக்கி எடுத்து வந்துக்கிற. இந்த துப்பாக்கி யாருக்கு பாதுகாப்பு? உனக்கா இல்ல எவனோ ஒருத்தனுக்கு நீங்க பாதுகாப்பு அதிகாரி இருக்கிற அவனுக்கா, இல்ல பொதுக்கூட்டத்தில் எவனாவது போட்டு தள்ளுறதுக்காக துப்பாக்கி தரையா? காவல்துறை கேட்க கேட்க அந்த PSOவா வேலை செய்யறேன்னு சொன்னாரு பாருங்க, அந்த ஆளால பதிலே சொல்ல முடியல. ஆனா அந்த துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ், அதனால அந்த ஆள் தப்பிச்சான். இந்த மாதிரி அரை வேக்காட்டுத்தனமாக பல பேர் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து போட்டான். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல கெடுபுடி. இதுல நம்முடைய புசி ஆனந்த் அவருடைய செயலை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வீடியோவா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சமூக ஆர்வலர்களா இருக்கலாம், இல்ல அரசியல் தலைவர்களா இருக்கலாம், எல்லாருமே இந்த தவேகாவை இந்த வீடியோ வச்சுதான் கழுவி கழுவி ஊத்துறாங்க. ஏன் கழுவி கழுவி ஊத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி தொண்டர்களை உள்ள அனுமதிப்பது பற்றி உங்க விருப்பங்க, எங்களுக்கு பாதுகாப்பா கூட்டம் நடந்தா போதும் அப்படின்னு புசியானந்தவர்கள் சொல்லிட்டார். ஆனா காவல்துறையை மீறி போய் நீ உள்ளவா, நான் உள்ளவா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரா உள்ள கூப்பிட்டுட்டே இருக்கு. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பொதுக்கூட்ட மேடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா போட்டாங்க. அந்த திடல் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கேரவான்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மேடை ஏறி பேசுகின்ற தருணத்துல அந்த மேடைக்கு மேலே ஏறி பொதுக்கூட்ட திடலை பார்க்கின்ற போது காலியா இருக்குது. அந்த திடலை 5000 பேருக்கு தான் ரெடி பண்ணது. ஆனா காவல்துறையினுடைய கெடுபிடி காரணமாக தொண்டர்கள் உள்ளே வர முடியல. அதனால பார்த்தார் புசி ஆனந்த், எப்பா விஜய்க்கு பாண்டிச்சேரியில ஆதரவே இல்லையா, 5000 பேருக்கு அனுமதி கேட்டாங்க, அந்த 5000 பேர் கூட வரலையா,
அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுவான்னு சொல்லிவிட்டு அந்த கியூஆர் கோடு இல்லாதவன்லாம் உள்ள வாயா உள்ள வாயா உள்ள வாயான்னு கூப்பிட்டே இருந்தார். ஆனா அந்த பெண் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம புஷியானந்த் அவர்களை லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. யோ இப்படி பண்ணித்தாயா கரூர்ல 41 பேரை சாவடிச்சிங்க, இன்னுமா யார உள்ள விடணும் யார உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு பாடம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு புஷியானந்த் அவர்களை சும்மா விரட்டி எடுத்தாங்க. புஷியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலை தெறிக்க ஓடிட்டார். இனிமே இவங்க கிட்ட வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் முதிர்ச்சிக்கு வரலேங்க. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு நாங்க எப்படி அனுமதிப்போம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க கியூஆர் கோடு போட்டிருக்கோம், உங்க கட்சிக்காரங்க கிட்டையும் கொடுத்துருக்கோம், உங்க நிர்வாகி கிட்டையும் கொடுத்துருக்கோம், நாங்களும் வச்சிருக்கோம். நீங்க பொதுக்கூட்டத்துக்கு வரதா இருந்தா இந்த கியூஆர் கோடு பேட்சை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கணும், அப்பதான் ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலையாச்சு. ஆனா எப்படி மடக்குறாங்கன்னு பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வாங்கவே இல்லை கியூஆர் கோடு அட்டை. அப்புறம் காவல்துறை எப்படி உள்ள அனுமதிக்கும்? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வாயற்படியில ஒரு பெண்ணை கூட வந்து பாத்தீங்கன்னா தரன்னு இழுத்து வெளியே தள்ளுவாங்க. அவங்க அப்பா விட்டுடும் அந்த பொண்ணு உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா எப்பா என்ன வெளியே தள்ளிட்டாங்கப்பா, நீ ஏன்பா உள்ள போற அப்படின்னு அதுவும் கதறும். ஸோ மொத்தத்துல இந்த அசம்பாவிதங்கள் நடப்பது காவல்துறையினால இல்ல, யாரால் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புஷியானந்த் போன்ற முதிர்ச்சி இல்லாத ஆர்வ கோளாறு அரசியல் தலைவர்களால் தான் வந்து பாத்தீங்கன்னா அசம்பாவிதம் நடக்குது பொழுது. காவல்துறை கிட்ட நீ பாதுகாப்பு விட்டுட்டீங்கன்னா நீ மூடிக்கின்னு போய் மேடு மேல நின்னுங்கன்னு வந்திருவனுக்கு நீ என்ன செய்தியை சொல்லணுமோ, உன் கட்சியுடைய கொள்கை என்னவோ அதை பேசிக்கிட்டு இரு. ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்து, விஜய் நல்லா பாடுவாரு, தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போரோட்டா அந்த பாட்டை பாட சொல்லு, அழகா பாட போறாரு. அங்க இருக்கிற எல்லா பேரும் வந்து விசில் அடிக்க போறான். அங்க இருக்கிறவனுக்கு என்ன கொள்கை தெரியுதா, கோட்பாடு தெரியுதா, தமிழக வளர்ச்சி தெரியுதா, இல்ல பாண்டிச்சேரி வளர்ச்சி தெரியுதா, யார் ஆள்றாங்கன்னு தெரியுதா, பாண்டிச்சேரியில் என்ன சட்டத்திட்டம் தெரியுதா, என்ன தெரியுது அங்க இருக்கிறவனுக்கு? ஒண்ணுமே தெரியல. விஜய்னு சொன்னா போதும் ஓங்கி விசில் அடிக்கிறது தவிர அவனுக்கு வேற என்ன தெரியுது? அதனால விஜய் அவர்கள் பாட்டு பாட சொல்லு, குத்து டான்ஸ் போட சொல்லு. அதனால சும்மானா போய் காவல்துறை இடத்துல குறுக்க நின்னதுனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வரிஞ்சு கட்டுட்டாங்க. இனிமே புஷியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட வந்து காவல்துறை இடத்துல தலையிடவே மாட்டார். ஸோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது நல்லா புஷியானந்துக்கும் தெரியுது, அந்த நிர்வாகிக்கும் தெரியுது, காவல்துறை வேலையில நம்ம குறுக்கிட்டுன்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன பண்றாரு புஷியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேடையில் ஏறார். ஏறின உடனே வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கின்றார் நம்முடைய புஷியானந்த் அவர்கள். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மேடைக்கு உள்ள அரங்கு அமைச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அரங்கில் வருகின்ற போது கூட ஒவ்வொருத்தரும் எங்க உட்காரணும் எங்க நிக்கணும் என்பதெல்லாம் சரியா ஆர்கனைஸ் பண்ணாங்க. தள்ளுமுள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அதனால அந்த பேச்சை தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து நம்முடைய ரங்கசாமி முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நன்றி சொல்லிட்டு காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பேசுறாரு. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி காவல்துறையினுடைய ஒருங்கிணைப்பு சூப்பரா இருந்து. ஆதவர்ஜனா வந்தார், அவரும் காவல்துறையினுடைய ஒருங்கிணைப்பு என்பது செம சூப்பரா இருந்தது. இதை பார்த்து தான் திமுக கத்துக்க சொல்லுங்க. அந்த மாற்று கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மேடை போடுறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கணும் என்பதை பற்றி பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழக அரசாங்கம் கத்துக்க சொல்லுங்க, உரிய பாதுகாப்பை தமிழ்நாட்டில் வழங்க சொல்லுங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதத்தையும் அந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்த விஷயத்தை பற்றியும் பெருமைப்பட பேசினாருங்க ஆதவ அர்ஜுனா. பிறகு நம்ம விஜய் அவர்கள் மேலே ஏறினாரு. விஜய் அவர்கள் மேலே ஏறின பிறகு கூட காவல்துறைக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் எல்லோரும் ஒரு கரகோஷத்தை கொடுங்க, காவல்துறைக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்போதுமே சரி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்களாக இருந்தா மேடை மேலே ஏறினாங்கன்னா நம்ம தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வரமோ அதை சொல்லிடுவாங்க. கடைசியில அந்த விழாவை யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்களோ, இந்த விழா பாதுகாப்பா நடப்பதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கு கடைசியில தான் நன்றி சொல்லுவாங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மொத்த பேரும் மொட்டை பையனுங்க, தற்குறிங்க. அதுங்க நமக்கு அடங்குறது கிடையாது, காவல்துறைக்கு அடங்குறது கிடையாது. பல இடத்துல பார்த்துட்டோம். ஆனா பாண்டிச்சேரியில் அடக்கிட்டானுங்களே, அதுக்கே முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு நன்றி சொன்னாங்க. அவங்க நன்றி சொன்னதுல பெரும் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த தவேகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பொதுக்கூட்டத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. அந்த பொதுக்கூட்டம் போட்டதனுடைய வெளிப்பகுதியில பெரிய புதாறு, அங்கெல்லாம் கூட ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் பாருங்க, தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு. இந்த மாதிரி குறுக்கு வழியில
ரெண்டாவது தடுப்புகளை உடைச்சிட்டு உள்ள வருது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எவனையுமே விடல. குண்டு கட்டா தூக்கி போய் வெளியே கடாச்சிட்டாங்க. QR கோடு இருந்தா மட்டும் உள்ள போன்னு சொல்லி. பிறகு QR கோடு நிறைய பேர் வாங்காத காரணத்தினால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீ உறுப்பினர் கார்டு வச்சுங்கிறியா அப்பனா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் கார்டை பார்த்து உள்ள அனுப்புனாங்க. அதனால பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டமானது கட்டுக்கோப்பா இருந்தது. எந்த விதமான அசம்பாவதும் இல்லை. அது இல்லாம விஜயை பொறுத்த வரைக்கும் 11 மணிக்கு பேசுவதாக இருந்தது. ஆனா அவரு 9 மணிக்கே வந்துட்டாரு மேடைக்கு உள்ள. ஆனா வெளியே தலைக்காட்டுல கேரவான்ல இருந்தாரு. பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரங்கசாமி அவருடைய ஆட்சியை புகழ்ந்தாரு, பாண்டிச்சேரியுடைய வளர்ச்சியை புகழ்ந்தாரு. ஆனா இந்த பாண்டிச்சேரியில ஆட்சி மாற்றம் வேண்டும். அப்போ ஆளுகின்ற அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது, நம்ம ரங்கசாமி அவர்களை குறை சொல்ல முடியாது. அதனால பாஜக பாத்தீங்கன்னா திமுக மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் பாண்டிச்சேரியிலையும் போய் திமுக எதிர்ப்பதான் நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிக்காட்டினாரு. திமுக காரனை எப்போதும் நம்பாத, எங்கேயும் நம்பாத அப்படின்னு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொன்னாரு. எப்படிலாம் அவன் கழுத்து அறுப்பான், எப்படிலாம் பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுப்பான், ரெண்டாவது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவன் எந்த அளவுக்கு புறக்கணிப்பான், எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சாரு விஜய் அவர்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில பேச வேண்டிய விஷயமே கிடையாது. அதனாலதான் தலைய பிச்சுக்கிட்டு அவங்க தொண்டர்கள் ஓட்டம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில திமுக ஆளுங்கட்சி கிடையாது, அதை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா திமுக பற்றி அங்கேயும் போய் வசைப்பாடினாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியை பார்த்து கத்துக்கணுமா? ஆனா சரி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் அவர் பேசினாரா என்று பார்த்தா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தியும் தெரியல. ரெண்டாவது பாண்டிச்சேரியில் எப்படி நலத்திட்டங்கள் நடத்தப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்ற விஷயமும் அவருக்கு தெரியலைங்க. மொத்தத்துல நம்ம என்ஆர் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதை புகழ்ந்தாரு, ரங்கசாமி அவர்களை புகழ்ந்தாரு. ரெண்டாவது பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டையே இல்லைன்னு சொல்லிவிட்டார். ரேஷன் கடை இருக்குது, ஆனா நம்ம தமிழகத்துல எப்படி அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொடுப்பது கிடையாதுங்க. அதுக்கு பதிலா கையில பணம் கொடுத்துறாங்க. நீ எங்கனா போய் அரிசி வாங்கிக்கோ, எங்கனா போய் பருப்பு வாங்கிக்கோ, எண்ணெய் வாங்கிக்கோ. ஏன் தெரியுமா? அங்க அளவுகள் மாறும், எவனா கொள்ளடிப்பான். மாசம் அரிசி பருப்பு வாங்கணும், ஆனா நீ வாங்க மாட்ட. அதனால கணக்கு காட்டிட்டு எவனா வித்துருவான். அந்த தொல்லையே தேவையில்ல. அதனால என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, உனக்கு மாசம் பேங்க்ல பணம் வந்துடும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்தா எவ்வளவு காசு வருமோ அந்த அளவுக்கு காசு கொடுக்குறாங்க. 272 ரூபான்னு நினைக்கிறேன். அதனால பொது விநியோக திட்டமானது பாண்டிச்சேரியில் இருக்குது. சரி, இதுக்கு மட்டும் தான் பணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தாண்டி பாத்தீங்கன்னா இலவச அரிசி கொடுக்குறா தெரியுமா நம்ம மோடி, அந்த அரிசியும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால அங்க ரேஷன் கார்டு இல்லை என்று சொல்வதெல்லாம் தப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க வேலை வாய்ப்பு இல்லையா, சுற்றுலாத்துறையை மேம்படுத்தலையா, அதே கடற்கரை ஓரம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் உண்ணுமா, அதோட மாகி ஏனாம்லாம் இருக்குல்ல, அது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையலையா. தமிழ்நாட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க நிதி கொடுப்பதை புறக்கணிக்கிறீங்க. பார்த்தா இப்போ பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்கன்னா நிதியை புறக்கணிக்கிறீங்க, வளர்ச்சி திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கிற பணமும் சம்பளத்துக்கே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியுடைய கட்டமைப்பு என்னன்னே தெரியாம அவர் பேசிட்டு அவர் பாட்டு நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிட்டாரு. மாநில அந்தஸ்து வேணுமா பாண்டிச்சேரிக்கு? மாநில அந்தஸ்தை அவங்க தொண்டர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? அதோட பாண்டிச்சேரிக்கு அவங்க தொண்டர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொன்னார்னே தெரியல. பொதுவெளியில போய் இல்ல நான் பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்துக்கு போனேன், விஜய் பேசினாரு. இதுக்காக தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வராரு. விஜய் வந்தா இந்த மாற்றம் எல்லாம் நிகழும். பாண்டிச்சேரியில விஜய் அவர்கள் இதுக்காக தான் போராடுகின்றார் அப்படின்னு அவங்க தொண்டர்கள் போய் வெளியில ஏதாவது சொல்லணும் இல்ல, என்ன சொல்லுவாங்க? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டத்துல பாஜக மீது குற்றச்சாட்டு வச்சாலும் அரசியல் பூர்வமாக வைக்கின்ற குற்றச்சாட்டா இருந்தது. சோ நம்ம விஜயால இந்த பிரச்சனை பாண்டிச்சேரியில தீர்க்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்களால உறுதிமொழி கொடுக்கவே முடியல. நான் வந்தா இதை மாற்றி அமைப்பேன், நான் வந்தா இது நடக்கும் அப்படின்னு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில வாக்குறுதியா கொடுக்கல. ஆனால் அடுத்த தேர்தலில் பாண்டிச்சேரியில தவேகா கொடி பறக்கும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஏயா பாமக கொடி கொடுத்தா பறக்குது பாண்டிச்சேரியில, ஆட்சியை பிடிச்சுதா? ஏயா இந்த அளவுக்கு அளப்பற? அது மட்டும் கிடையாது, 1972க்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிறார். 1974 பாண்டிச்சேரியில அதிமுக ஆட்சியை பிடிக்குதான். சோ பாண்டிச்சேரி மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக வந்திருக்கக்கூடியவர் எம்ஜிஆர், அவரை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பாண்டிச்சேரி மக்கள் தான் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு எடுத்து சொன்னாங்களாம். அதனால பாண்டிச்சேரியில முதலாக வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைச்சது, அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சது. அந்த மாதிரி தான் நான் எம்ஜிஆர்
பாண்டிச்சேரியில எங்க கட்சி ஆட்சி பிடிக்கும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நான் ஆட்சி பிடிப்பேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அழுத்தி சொன்னாரு. மாநில அந்தஸ்தை பத்தி பேசினார் சொன்னோம் இல்லையா? மாநில அந்தஸ்து என்றால் என்னென்ன கட்டமைப்புகள் வேணும், எவ்வளவு பரப்பளவு வேணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு தெரியாது. ஆனா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மற்ற யூனியன் பிரதேசங்களை விட பாண்டிச்சேரி பெட்டருங்க. ஏன்னா சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமா பாண்டிச்சேரி இருக்குது. அதனால பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் ஆக்குவதற்கான பரப்பளவும் இல்ல, மக்கள் தொகையும் இல்ல. ரெண்டாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உடன்படாது. ஆனா சின்ன பரப்பளவா இருப்பதனால மாநிலமாக்கிட முடியுமா? மாநிலமாக்கடா அந்த மாநிலத்துக்கு தனி வருவாய் வரணும். தனி வருவாய் வராத பொழுது மத்திய அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப தமிழ்நாடு பெரிய ஸ்டேட், அந்த பெரிய ஸ்டேட்ல பல்வேறுபட்ட வருமானங்கள் வருது. அந்த வருமானங்கள் ஜிஎஸ்டியாவும் போது, நேரடி வருமானமும் வருது. ஆனா பாண்டிச்சேரிக்கு என்ன வருமானம் வருது? சோ அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை வழிநடத்தி செல்ல முடியுமா? நலத்திட்டங்களை கொடுக்க முடியுமா? அதனால பாண்டிச்சேரியில் வருகின்ற வருமானமானது பத்தாது. அதனால தான் மத்திய அரசாங்கமானது நேரடியாக யூனியன் பிரதேசமா வச்சிருக்குது. அது மட்டும் கிடையாது, நேரடியாக மத்திய அரசாங்கத்துடைய கண்காணிப்புல இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வரிகள் வந்து குறைவு. அது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குறைவான விலையில எல்லா பொருட்களும் வாங்கலாம். இதெல்லாம் எங்க நம்முடைய யாரு விஜய்க்கு தெரிய போகுது? அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனால் மாநில அந்தஸ்து கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற போது அவனுங்க அதை மாநிலமா மாத்திருக்காங்க இல்லையா? அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாநில அந்தஸ்து கேட்டுட்டு இருக்கானுங்க. சோ மொத்தத்துல மாநில அந்தஸ்து கேட்பது மட்டும்தான் அங்க அரசியல், அது மட்டும்தான் அங்க பேசினாரு. ஆனா அவங்க தொண்டர்களுக்கு இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், பாண்டிச்சேரி இதை மாத்த போறேன் அப்படின்னு எதுவும் சொல்லாதனால இந்த ஆள் மீட்டிங் ஏடா வந்தா ஒண்ணுமே பேசலடா சொல்லிட்டு தலையை பிச்சுன்னு அவன் ஓட்டம் எடுத்துட்டான். எப்படி ஒரு பட ப்ரமோஷனுக்காக விஜய் வருவாரு, பேசுவாரு, கை தட்டுவாரு, கலந்து செல்லும் கூட்டம். அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியில பேசினாரு, கை தட்டினாங்க, கலந்து சென்றார்கள். அதனால ஒரு புரோஜனமும் பாண்டிச்சேரியில விஜய்க்கும் இல்ல, நமக்கும் இல்ல. அதனால இவ்வளவு தூரம் பேசினேன். இந்த வீடியோ தொடர்பான கருத்தை நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.